ராஜகுமாரி படத்தில்தான் முதலாக எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்தார். கதர் உடையும் கழுத்தில் துளசி மணி மாலையும் துளங்கிட காட்சியளிக்கும். காந்தி பக்தரான எம்ஜிஆர் அவர்களுடன் எனக்கு தொடர்பும் நட்பும் தோன்றிய காலம் அதுதான். அண்ணாவின் நாவல்களை அவருக்கு நான் கொடுப்பேன், காந்தியின் நாவல்களை அவர் எனக்கு கொடுப்பார். எங்களுக்கு கிடையே அடிக்கடி விவாதங்கள் நடைபெறும். அவற்றின் முடிவு இறுதியில் அவர் கழக அணியில் இருந்ததுதான். டிசம்பர் 21, 1987 அன்று சென்னையில் நேரு சிலை திறப்பு விழாவிலும் மற்றும் பல நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழகம் வந்தார். எம்ஜிஆர் தலைமையில் ராஜீவ்காந்தி நேரு சிலையை திறந்து வைத்து பேசினார். அந்த விழாதான் என் அருமை நண்பர் எம்ஜிஆர் கலந்து கொண்டு உரையாற்றிய அவரது இறுதி விழா என்பது அப்போது யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. டிசம்பர் 23, 1987 அன்று பெரியார் மாவட்டத்தில் பல்வேறு கழக நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு அன்றிரவே புறப்பட்டு நீலகிரி துரித ரயில் மூலமாக சென்னை சென்ட்ரல் புகைவண்டி நிலையத்தில் வந்து இறங்கினேன். ஆற்காடு வீரசாமியும் TR பாலுவும் புகைவண்டி ரயில் நிலையத்திற்கே வந்திருந்தார்கள். முதலமைச்சர் எம்ஜிஆர் அன்று பிற்பகல் 3:45 மணிக்கு திடீர் மாரடைப்பு காரணமாக இறந்து விட்டார் என்ற அதிர்ச்சி மிக்க தகவலை சொன்னார்கள். அரசியலிலே எவ்வளவோ கருத்து மாறுபாடுகளுக்கு இடையில் இருவரும் நடந்து கொண்ட போதிலும் என்னால் அந்த செய்தியை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இருவரும் என்னை கை தாங்களாக அழைத்து வந்தார்கள். 1972 ஆண்டிற்கு பிறகு ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் எதுவும் என் கண்முன் வரவில்லை. கோவை சிங்காநல்லூரில் நானும் அவரும் இளம் வயதில் பழகிய நாட்கள்தான் என் நினைவில் அலைமோதின. புகைவண்டி நிலையத்தில் இருந்தே நேராக தியாகராய நகரில் வழியிலே மாலை வாங்கிக் கொண்டு ராமாவரம் சென்றோம். நகரிலே அதற்குள் செய்தி பரவி இருக்கவில்லை. எம்ஜிஆர் இல்லத்தின் வாயிற்புற கதவுகள் சாத்தி இருந்தன. பின்னர் நான் வந்திருக்கிறேன் என்று தெரிந்ததும் முன்னாள் அமைச்சர் மாதவன் வந்து என்னை உள்ளே அழைத்து சென்றார். அவ்வாறு நான் உடனே முடிவெடுத்து அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காவிட்டால் பின்னர் நான் சென்றிருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இரு கட்சிகளுக்கிடையேயும் காழ்ப்புணர்ச்சி பரவி இருந்தது. எம்ஜிஆரின் மறைவுக்கு இரங்கல் செய்தி வெளியிட்டதோடு கழகத்தின் பொது நிகழ்ச்சிகளை ஒரு வாரத்திற்கு ரத்து செய்து அறிவித்திருந்தேன். கழக கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அருமை நண்பர் எம்ஜிஆரின் இறுதி ஊர்வலத்தை தொலைக்காட்சியில் கடைசி வரையில் பார்த்து கொண்டு இருந்தேன். என் கண்களில் அருவி என கண்ணீர் கொட்டியபடி. 1987 டிசம்பர் 28 அன்று தற்காலிக முதல்வர் பொறுப்பில் இருந்த நெடுஞ்செழியன் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் கூறும்போது தான் முதலமைச்சர் தேர்தலில் நிற்கப் போவதாகவும் அது முடிந்த முடிவு என்றும் தெரிவித்தார். ஆளுநர் குரானாவை அமைச்சர் RM வீரப்பன் சந்தித்து முதலமைச்சர் எம்ஜிஆரின் துணைவியார் ஜானகி அம்மையாருக்கு தான் பெரும்பான்மை ஆதரவு இருப்பதாகவும் முதல்வர் தேர்தலில் அவர் போட்டியிடப் போவதாகவும் தெரிவித்தார். 1987 ஆண்டு டிசம்பர் 31 அன்று ஜானகி அம்மாள் விடுத்த அறிக்கையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள பெரும்பான்மையோரின் விருப்பத்திற்கு இணங்க முதலமைச்சர் பதவியேற்க சம்மதிப்பதாகவும் அதற்கு நாவலர் உட்பட அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாவலர் பன்ருட்டி ராமச்சந்திரன், அரங்கநாயகம், திருநாவுக்கரசு, KKS, SR ராமச்சந்திரன் போன்றோர் ஒன்று கூடி ஜெயலலிதாவை கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்திருப்பதாக அறிவித்தனர். ஜானகி அம்மையாரின் ஆதரவு அணியினர் ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்றும் முறைப்படி அந்த கூட்டம் கூட்டப்படவில்லை என்றும் அறிவித்தனர். அதிமுகவினர் 97 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஜானகி அம்மாளை முதல்வராக தேர்ந்தெடுத்து ஆளுநர் குரானாவிடம் தெரிவித்தனர். தங்களுக்கு 70 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக இவர்கள் தெரிவித்தனர். ஆளுநர் ஜானகி அம்மாளை அமைச்சரவை அமைக்கும்படி கூறி நாவலருக்கு தகவலை நேரில் தெரிவிக்க அவர் இடைக்கால முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். ஜானகி அம்மாள் தலைமையிலான அமைச்சரவை ஜனவரி 6, 1988 அன்று பதவியேற்றது. ஆளுநர் குரானாவிற்கு ஜெயலலிதா எழுதிய கடிதத்தில் முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த விஷயத்தில் அவர் முறைகேடாக நடந்து கொண்டார் என எழுதியிருந்தார். அதற்கு ஆளுநர் எழுதிய பதிலில் தவறு எதுவும் நடைபெறவில்லை என்று 3 வாரத்திற்குள் பேரவையை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஜானகி அம்மையாரிடம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கி. வீரமணி ஜனவரி 9, 1988 அன்று விடுத்த அறிக்கையில் அமைச்சரவை அமைக்க ஜானகி அம்மையாரை அழைத்தது சரியே என குறிப்பிட்டிருந்தார். ஜெயலலிதா நாவலரை ஆதரிக்கும் 29 சட்டமன்ற உறுப்பினர் வட மாநிலங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு ரகசியமாக வைக்கப்பட்டனர். எம்ஜிஆரின் மருத்துவ செலவிற்காக 5 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக ஜெயலலிதா கூறிய குற்றச்சாட்டுக்கு ஜானகி சார்பில் பதிலளித்த அமைச்சர் முத்துசாமி அது ஜெயலலிதாவின் குழப்ப நிலையை காட்டுவதாகவும் ஜெயலலிதாவின் எந்த சவாலையும் ஏற்க தயாராக இருப்பதாகவும் அறிவித்து அது தினத்தந்தி பத்திரிகையில் முதல் பக்கத்தில் வெளியானது. 25 சட்டப்பேரவை கூடும் என்றும் ஆளுநர் உரையாற்றுவார் என்றும்
28ஆம் தேதி பேரவையில் பல பரீட்சை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஜெயலலிதா அவசர அவசரமாக டெல்லி சென்று ராஜீவ்காந்தியை சந்தித்து தனது அணிக்கு இந்திரா காங்கிரஸ் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதன் பிறகு ராஜீவ்காந்தி பிளவுபடாத அதிமுகவை ஆதரிப்போம் என்று கூறிவிட்டார். 28ஆம் தேதி சட்டப்பேரவையில் ஒரு யுத்தமே நடைபெற்றது. பேரவைத் தலைவரான PH பாண்டியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாக்கப்பட்டனர். கடைசி நேரத்தில் இந்திரா காங்கிரஸ் ஜானகி அணிக்கு எதிராக வாக்களிக்க முடிவு செய்து வந்திருந்தபடியால் இந்திரா காங்கிரஸ் ஜெயலலிதா அணியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருபுறமும் ஜானகி அணியினர் மறுபுறமுமாக நின்று மோதிக்கொண்டனர். எம்ஜிஆர் உயிரோடு இருந்தவரை அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்த இந்திரா காங்கிரஸ் ஜெயலலிதா டெல்லி சென்று பிரதமர் ராஜீவ்காந்தியை சந்தித்து ஆதரவு கேட்டு வந்த பிறகு அப்படியே மாறிவிட்டது. பேரவையில் இந்த பிரச்சனை எழுந்தபோது அப்போதுதான் காங்கிரஸ் தங்களை கை கழுவி விட்டது என்பது தெரிந்த பிறகு ஜானகி அம்மாளின் அணியினருக்கு திமுக ஞாபகம் வந்து அந்த அணியைச் சேர்ந்த மாதவன், ராசாராம், ஆலடி அருணா, JPR, பட்டுராஜன் ஆகியோர் என் இல்லத்திற்கு வந்து ஜானகி அம்மையாரை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது நான் ஏற்கனவே கழகத்தின் செயற்குழு கூடி அதிமுகவின் இரு தரப்பினரையும் ஆதரிப்பதில்லை என்று முடிவெடுத்து விட்டபடியால் தன்னிச்சையாக எந்த முடிவையும் அந்த நிலையில் எடுக்க இயலாது என்பதை எடுத்து கூறினேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் அப்துல் அகமது அவர்களும் வேறு சில தலைவர்களும் என்னை சந்தித்து ஜெயலலிதாவிற்கு எதிராக பேரவையில் ஜானகி அணியினருக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அவர்களிடம் நான் திமுக கழகம் அடிக்கடி முடிவை தன்னிச்சையாக மாற்றிக்கொள்கிற இயக்கம் அல்ல. எனவே செயற்குழு முடிவுக்கு மாறாக நான் தன்னிச்சையாக அந்த நிலையில் எதுவும் செய்ய முடியாது என்று கூறினேன். பேரவையில் பேரவைத் தலைவர் 33 சட்டமன்ற உறுப்பினர்களை நீக்கிவிட்டதாகவும் ஜானகி அம்மையார் மீதான நம்பிக்கை தீர்மானம் நிறைவேறிவிட்டதாகவும் அறிவித்தார். 24 நாட்கள் பதவியில் இருந்த ஜானகி அம்மாள் அவர்களின் அமைச்சரவையை மத்திய அரசு ஜனவரி 30, 1988 அன்று கலைத்தது. தமிழக சட்டசபையும் கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனப்படுத்தப்பட்டது. இது பற்றி என்னை பத்திரிகையாளர்கள் கேட்டபோது கிரீடத்தை சூட்டிவிட்டு தலையை வெட்டிவிட்டது போல எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருதை வழங்கிவிட்டு அவர் அமைத்த ஆட்சியை ராஜீவ்காந்தி கலைத்து விட்டார் என்று கூறினேன்.